இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்க பேர் என்ன சிஸ்டர்? என் பொண்ணு பேருங்க பெனிட்டா. என் பொண்ணு இப்போ வந்து +2 முடிச்சிருக்காங்க. 18 வயசு ஆயிடுச்சுங்க. என் பொண்ணுக்கு வந்து 8 வருஷமாக வீசிங் ப்ராப்ளங்க. 8 வருஷமா அவங்கனால ஏதாச்சும் குளிர்ச்சியாக சாப்பிட்டாலோ எது பண்ணாலோ இது பயங்கரமாக மூச்சு திணறல், கண்ணெல்லாம் மேலே போய் ரொம்ப பிரச்சனைங்க. எத்தனையோ டாக்டர்ஸ், ஆமாங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட எவ்வளோ இருக்கேன். டெய்லி இப்போ வந்து ஃப்ளோராகாட்டுங்கிற மருந்து பஃப் எடுத்தால் தான் என் பொண்ணு நார்மல் ஆகுங்க. இந்த மாதிரி அவதிப்படும் போது போன மாதம் அக்டோபர் 30 நாங்கள் இந்த ஜெபத்துக்கு வந்து சகோதரர் எல்லாம் எங்களுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, மூச்சு திணறனால கஷ்டப்படுறவங்கள புது நுரையீரல் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆமாங்க, அப்படின்னு ஜெபணும். அந்த நேரம் நான் பாரத்தோட ஜெபிச்சேன். ஆண்டவரே, நான் வந்து துணை இல்லாமல், கணவருடைய துணை இல்லாமல் வாழ்கிறேன், 2 குழந்தைங்க அம்மாவோட வாழ்கிறேன், என்னோட குழந்தைக்கு அற்புதம் நடத்துங்க சொன்னேன். அன்னைக்கு சாயங்காலமே ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டாங்க, ஒன்றும் வரல. இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு மாசமா இந்த பிரச்சனை நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எப்படி மனதில் சோமா இருக்கீங்களா? யார் சுகம் கொடுத்தது? கர்த்தர் இயேசப்பா உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, 8 வருஷமா இருந்த சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி இன்னைக்கு சாட்சியா நிறுத்திருக்கிறார். உங்க பேர் என்னய்யா? என் பேர் சாலமோன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாகர்கோவில் ஆசர்பலம். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது? எனக்கு கொஞ்ச நாளாக தண்ணி போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. எவ்வளவு வேலை பார்க்கற பகையா? எவ்வளவு காலமா? அது ஒரு 10-15 வருஷமா. 15 வருஷமா குடி பழக்கத்துக்கான வீட்டில் யாருக்குமே தெரியாது. சரி. பிறகு வந்துட்டு நான் கோயிலுக்கு போகும்போது 15 வருஷமா ரசே குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கேங்க. பிறகு கோயிலில் வரும்போது ஒரு ஆள் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி திறப்புன் வாசல் 4 மணிக்கு போங்க, அங்கே போனால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்ட்டு. நான் விடணும்னு முயற்சி பண்ணீங்களா? ஆமாம், நான் இங்கே வந்து முடியல. முயற்சி பண்ணாங்க, ஒன்றும் முடியல. சரி, இங்கே வந்தீங்களா? இங்கே வந்தேங்க. இங்கே வந்து 2017 வந்தேங்க. வந்து பார்த்தேன், ஒன்றுமே எனக்கு தெரியலை. அடுத்த 3வது வாட்டியும் வந்தேன், அதுலேயும் ஒன்றும் தெரியல. இல்லை 2வது வாட்டியும் வந்தேன்னு தெரியல. 3வது வாட்டியும் வரும்போது அப்போ ஐயா வந்துட்டு குடிக்காரர்களுக்காக வேண்டிட்டு ஜபிச்சார். ஜபிச்ச பிறகு எனக்கு எதுவுமே தெரியல பார்த்துடுங்க. அப்போ நான் பேனில் போயிட்டு இருக்கும்போது ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு இந்த குடிப்பழக்கம் எனக்கு விட முடியாதான், நீங்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு கேட்டேங்க. கேட்டுட்டு ரொம்ப வேதனையோடு நான் போயிட்டேங்க. போய் ஆஸ்பத்திரி பக்கத்தில் போனோன்னா நான் அங்கே போய் இறங்கி ஏதோ வாங்கி சாப்பிட, வீட்டில் யாரும் கிடையாது, சாப்பிடுக்க வேண்டி இறங்கலான்னாக்கில் அந்த பஸ் அந்த பேனில் இருந்த பிள்ளை ஒன்று சொல்லிச்சு. அந்த பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த பேன் உங்கள் வீட்டு பக்கமாக தான் போகுது, அங்கே வீட்டு பக்கத்தில் இறங்கிக்கங்கன்ட்டு. அப்போ நான் வீட்டு பக்கத்தில் போய் இறங்கினேங்க. இறங்கி கை கால் கழுவிட்டு படுத்து தூங்கிட்டேன். பிறகு அந்த நினைப்பை எனக்கு வரல அன்னைக்கு போனது. ஆனால் அப்போ பிறகு ஒரு நாளைக்கு நான் டிவி போட்டு பார்க்கும்போது அந்த குடிக்கார சீன் வந்தது. அப்போ நினச்சேன், நம்ம குடிச்சிட்டு இருந்தோமா, எப்படி எனக்கு இப்படி போனது உங்களுக்கே தெரியாம விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா. சுதாகர் எந்த ஊர்ல இருந்து வந்தாரு? குடியாத்தம், வேலூர் மாவட்டம். குடியாத்தம். என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சு? என்னுடைய பையனுக்கு 1 வருஷமா தூக்கத்திலேருந்து அலறி கொண்டு எழுந்து உட்காருவாங்க, வாமிட்டு பண்ணுவான் டெய்லியா. அப்பப்போ நடக்கும். சரி. கையை நெட்டக்கு அடிப்பாங்க, வேகமாக நடக்க அடிப்பான். அப்புறம் பெட்ரூமே ரவுண்ட் அடிப்பான், வித்தியாசமாக செய்வாங்க. சரி. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி, டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனாங்க. அவர் இது வினோதமான ஏதாவது ஃபிட்ஸ் இருக்கலான்ட்டு இஇஜி டெஸ்ட் எடுத்தாங்க. ரிசல்ட் நார்மல். அதில் தான் நார்மல்ன்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க, அதுவும் நார்மல். எல்லா ரிசல்ட்டும் நார்மலாக இருக்குது. ஆனால் அவனுக்கு அந்த தொடர்ந்து அந்த பிரச்சனை இருந்துச்சு. சரி, ஒரு மாதமாக இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் போது ஏதாவது ஒரு தடை நடந்துச்சிங்க. கடைசியாக மே மாதம் நடந்த 8 நாள் பெருவிழாவில் வந்து கூட்டின்னு வந்தாங்க. எழுப்புது. அப்போது இந்த மாதிரி வினோதமான பிரச்சனை இருக்கிறவங்க முன்னாடி வாங்க ஜெபிக்கலான்னு கூப்பிட்டாங்க. அப்போ கூட்டின்னு வந்து இங்கே இருக்கு பண்ணும்போது எனக்கு பூரண விடுதலை கிடைச்சிச்சு. இப்போ 4 மாதமாக டெஸ்ட் பண்ணி பிரச்சனை இல்லை, பிரச்சனை நிம்மதியா. நல்ல சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பேர் என்ன சிஸ்டர்? சுமதி. எந்த ஊர்ல இருந்து? கீழக்கடையத்திலிருந்து வரேன். எனக்கு போன மாசம் திறப்பின் வாசல் ஜபத்துக்கு நாள் கேன்சர் கட்டின்னு ரிப்போர்ட்ல வந்திருந்துச்சு. ஆனா இங்க வந்து ஜபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவரே, என் பாவ சாபங்கள்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜபம் பண்ணி கண்ணீரோட போனேன். வீட்டுக்கு போனேன். என் பீடி சுத்த 21 வருஷம் பீடி சுத்த சாபத்திலிருந்து ஆண்டவர் என்னை எடுத்து போட்டாரு. என் பாவத்தெல்லாம் மறைந்து ஆண்டவர் என்ன விடுதலையா ரிசல்ட் நார்மல்னு வந்துருச்சு, எதுவும் இல்லைன்னு வந்துருச்சு. ஆமென், ஆமென். கை தட்டலாமே. உங்க பேர் என்ன சிஸ்டர்? மேரி ஜாயேஸ். எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? திருவரம்புல இருந்து வந்திருக்கேன். என்ன அற்புதம் உங்களுக்கு? போன மாசம் எனக்கு இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கும் அதுக்கு முன்னாலே எனக்கு கழுத்துக்குள்ள வலியா இருந்தது. எவ்வளவு காலமா?
போன மாதம் அப்போ நான் அதில் கை வைத்த பொழுது எனக்கு ஒரு சிறு கட்டியாக இருந்தது, அது மிகவும் வலியாகவும் இருந்தது. நான் உடனே தானே போன மாதம் இந்த கூட்டத்தில் வந்து கலைந்து அழுது ஏசப்பா அந்த கட்டி மறைந்தால் நான் சாட்சி சொல்லிட்டு போய் சென்னை ஒரு வாரம் கழிந்த பிறகு அந்த கட்டி இல்லை. ஆனாலும் நான் டாக்டருடன் செக்அப் பண்ணி பார்த்த பிறகு இல்லை என்று ரிசல்ட் வந்து எந்த கட்டியும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க சிஸ்டர், உங்க பேர் என்ன? என் பேர் ஏஞ்சல். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து 9 வருஷமா இல்லாமல் இருந்துச்சு. நான் 2019 நான் இங்கே குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். நான் அப்போ அன்னை ஜெபம் பண்ணாங்க, ஒவ்வொருத்தருக்காக தலையில் வச்சு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அற்புதமாக 2020 எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அடுத்த மாதமே நின்றுச்சு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் ஞான சௌந்தரி. நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்தது? எனக்கு வந்து இந்த 3 வருஷமா வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. உட்காந்தா ரொம்ப நேரம் உட்காந்தா சடனாக எந்திரிக்க முடியாது, நின்றுட்டே இருந்தாலும் பேக் பெயின் அதிகமாக இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், ஆனால் வந்து சத்து கம்மின்னு சொன்னாங்க. ஆனாலுமே எனக்கு அது சரியாகலை. திறப்பின் வாசல் கூட்டத்துக்கு பிப்ரவரி 22 இந்த வருஷத்தில் வந்திருந்தேன். வந்து அப்போ நெடு முழங்கால் போட்டு ஜெபிக்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நேரம் முழங்கால் போட முடியல. அப்போ கண்ணீரோட ஜெபிச்சேன். மறுநாள் வந்து சத்யம் டிவியில் சுகமளிக்க ஆராதனையில் சகோதரன் வந்து என் பேரை சொல்லி, ஞான சௌந்தரி இன்னைக்கு உங்கள் ஜாயின்ட் பெயின், இன்னைக்கு முதுகு வலி இன்னைக்கு முற்றிலும் குணமாகுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆமென். எனக்கு அதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனை இல்லை, நல்ல சுகமா இருக்கிறீங்க. அற்புத பெருவிழாவில் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். உங்க பேர் என்ன சிஸ்டர்? என்னுடைய பேர் காருண்யா ஷீலா. எந்த ஊர்ல இருந்து? நான் சேலத்துல இருந்து வரேன். என்ன அற்புதம் நடந்துச்சு? நான் வந்து தொடர்ந்து திறப்பின் வாசல் ஜபத்துக்கு போன வருஷம் ஃபுல்லா வந்தேன். இப்போ இந்த மாதம் வரையில வந்துட்டு இருக்கேன். வர வர எனக்கு வந்து நல்ல விடுதலை கிடைச்சது. இந்திய தேசத்துக்காக ஜபம் பண்றது, எழுப்புதலுக்காக ஆவிக்குரிய விடுதலை நல்ல நான் ஜபம் பண்றதுக்கு கிடைச்சது. அது இல்லாமல் உலக பிரகாரமாகவும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சாரு. நான் வந்து தலைமை ஆசிரியராக அரசு உயர்நிலைப் பள்ளியில் வேலை செய்கிறேன். 13வது வருடம் வேலை செய்கிறேன். ஸோ இந்த வருடம் 25ல் வந்து கர்த்தர் வந்து ரொம்ப அதிகமாக என்னை வந்து மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தா, நான் இங்கே வரும்போதெல்லாம் இங்கே வந்து நான் ஜபம் பண்ணி எங்கள் ஸ்கூலுக்காக நான் ஜபம் பண்ணுவேன். ஸ்கூலுக்காக ஜபம் பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்கும். சின்ன இடம், பெரிய எங்களுது வந்து 1200 ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த மாதிரியான ஸ்கூல். பட் ஆனால் சின்ன இடம், அதில் வந்து உட்காரத்துக்கு இடம் இருக்காது, டாய்லெட் இருக்காது. இது எல்லாமே வந்து நான் போய் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இதுக்காக நான் வந்து கஷ்டப்படுறதில்ல. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த 13 வருஷமாக இருக்கேன்னா, இந்த 25 மேலே வந்து எனக்கு வந்து அறம் விருதுகள்னு சொல்லிட்டு பீக் பர்ஃபார்மர் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் பள்ளி கல்வியில் வந்து அண்ணா அவார்டு, அறிஞர் அண்ணா அவார்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து பள்ளி கல்வியில் நான் சும்மாவே தான் இருந்தேன். பட் அவங்களாம் எனக்கு வந்து அந்த ஸ்கூலில் அவங்க ஆஃபீஸ்லேருந்து கேட்டு அவங்களே அப்ளை பண்ணி எனக்கு அறிஞர் அண்ணா அவார்டு கொடுத்தாங்க. இதில் என்னன்னா 10 lakhs வந்து ஸ்கூலுக்காக கொடுத்தாங்க. அதனால அந்த ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப பெருமை. அடுத்தது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு செப்டம்பர் 5th நல்லாசிரியர், ஆமா, ஆசிரியர்களே உயரிய விருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆசிரியருடைய விருது வந்து கொடுத்து இந்த 3 அவார்டுகளை வந்து கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? என்னுடைய பேர் வடிவு. நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். என்ன அற்புதம்? 5 வருஷமா குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டேன். நான் போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. ஆனால் வந்து 2020 ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தவங்களா? 2023 ஜூன் மாதம் வந்து இங்கே திறப்பின் வாசல் உபவாச ஜபத்துக்கு நாங்கள் கலந்து கொண்டோம். நானும் எங்கள் அம்மாவும். அப்போ ரொம்ப மனவேதனையோடு இங்கே நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். 3 எப்படி தெரியும் திறப்பின் வாசல்? நாங்கள் ஜெபிக்கலாம் வாங்க, தொடர்ந்து பார்ப்போம். ஐயாவோட ப்ரேயர் டே தொடர்ந்து பார்ப்போம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அப்போ பார்க்கும்போது ஐயா வந்து நீங்கள் வந்து பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபிங்க, சாட்சி வந்து எல்லாராலையும் சொல்ல முடியும், ஆனால் பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லும் போது நானும் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறேன். அப்போ வந்து 500 வாக்குத்தத்த வசனங்கள் கொடுக்குறேன்னு நான் பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். அதே மாதிரி இங்கே வந்து போன 3 மாதத்துலேயே எனக்கு வந்து குழந்தை தங்கிடுச்சு, நார்மலாகவே தங்கிடுச்சு. 2024 மே மாதம் எனக்கு வந்து தம்பி பிறந்தான். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பேர் என்ன பிரதர்? பேர் பாலாஜி.
எந்த ஊர்லேருந்து வர? செங்கல்பேட்டில் வரும். என்ன அற்புதம் எனக்கு வந்து 3 வருஷமாக அவனுக்கு பைல்ஸ் ரொம்ப அவசரப்படுது. பைல்ஸ். நான் கேர்லெஸ்ஸாக விட்டேன். இப்போ டாக்டர் உட்கார நடக்க முடியல. டாக்டருக்கு பெரிய கட்டியாக இருக்குது, ஆபத்தானே இது அப்படின்னு திருப்பி இன்னொரு டாக்டர் கேட்டேன். அவர் அதுன்னு சொல்லிட்டாரு. பணம் அதிகமாக செலவாகும், 1,50,000 சொன்னாங்க. எனக்கு பயமாக போச்சு. எப்படி சுகமாச்சு? அப்புறமேட்டு நான் ஏற்கனவே வந்து 20 வருஷமாக நான் குடிச்சிருந்தேன். இங்கே வந்து என்னென்னா சுகம் கொடுத்தார் ஆண்டவர். அதை விசுவாசிச்சு 20 வருஷமாக குடிச்சிருந்தேன். ஆண்டவர் வந்து இப்போ குடிக்கிறதே இல்லை. அதேமாதிரி ஆண்டவர் விசுவாசம் வச்சேன். எங்கள் ஆண்டவர் இருக்காரு, நாளைக்கு சகரவல்ல தேவன், நான் அவர்கிட்ட போகிறேன், நல்லா வருவேன்ட்டு டாக்டர் சொல்லிட்டு வந்தேன். கட்டி இருக்காரு சொல்லிட்டு வந்தேன். அதேமாதிரி கொஞ்சம் ஜெபிச்சேன். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் இந்த கட்டி விலகிச்சுனாக்கா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ட்ராக்ஸ் கொடுக்க ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ட்ராக்ஸில் வாங்கி போயிட்டு 2 நாள் கழிச்சு திரும்பி டாக்டர் போயிட்டு செக் பண்ணோம். செக் பண்ணி பார்த்தா கட்டியே இல்லை, சுத்தம் மறந்து போச்சு. டெய்லி ஒருத்தருக்கு ட்ராக்ஸ் சொல்லி ரிசர்வ் பண்ணுறேன். நாத்திங்க ஒரு 10 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்து அல்லேலூயா. அவதீங்களா எப்படிப்பட்ட நல்ல பொருத்தனை அல்ல? நிறைய பேர் சாட்சி சொல்லணும்னு பொருத்தனை பண்ணுறீங்க. இங்கே அருமையான பொருத்தனை பண்ண ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன்னு பொருத்தனை பண்ணாங்க. 2வது நாளிலே டாக்டர்லாம் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை இயேசு முடிய செய்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பிரதர், உங்க பேர் என்ன? பேர் பிரதீப் குமார், ஈரோட்லேருந்து வரேங்க. எங்களுக்கு திருமணமாகி 9 வருடங்கள் கழித்து பாப்பா பிறந்திருக்காங்க. 9 வருஷமா குழந்தை இல்லாமல்? ஆமாங்க. நாங்கள் 4 மாவடி கூடாரத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுவோம், மிகவும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். 2014ஆம் ஆண்டு வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்போ ஐயா அவர்கள் வந்து ஜெபம் பண்ணி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னாங்க. மறுபடியும் இங்கே இருக்கின்ற ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். குழந்தை இல்லைன்னு மிகுந்த வருத்தமாக இருந்துச்சு, கவலையாக இருந்துச்சுங்க. அப்புறம் மறுபடியும் 2018ஆம் ஆண்டு இப்போ அந்த கர்ப்பமான பிறகு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். ஒன்றா குழந்தை வந்து ஊனமாக இருக்கும் அல்லது அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் இங்கே டெலிஃபோன் மினிஸ்ட்ரிக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சிஸ்டர் சொன்னாங்க, கர்த்தர் அதை எஸ்ஐ 27:3 கர்த்தர் அதை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி எவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் பாதுகாப்பாருங்கிற வசனத்தின்படி அதை சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். சிஸ்டர் சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஆறுதலாக இருந்தது. 2019ஆம் வருஷம் ஏப்ரல் 3ஆம் தேதி பாப்பா நல்லா ஆரோக்கியமான குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? தேவனுடைய வழி நடத்துதலின்படி பிசாசின் கட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவும், கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற வல்லமைகள் அழிக்கப்படவும், விட முடியாத மதுபானம், போதை போன்ற பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படவும், சகோதரர் அவர்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்த போது மேடை முன்பாக வந்து தங்களை அர்ப்பணித்து ஜெபித்த அநேகர் விடுதலை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திருவண்ணாமலை. ஏற்கனவே நான் வந்து சாட்சி சொன்னேன். எவ்வளவு காலமா அந்த பிரச்சனை? அது 1 மந்த்தா இருக்குதுங்க. நைட்லாம் இப்போ ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? இப்போ அது ஒரு இந்த அக்கினி வந்து இறங்கி அதை பிச்சு போட்டு அசுத்தாவி உங்கள்ட்ட போயிட்டு இப்ப விடுதலை ஆயிட்டீங்க. ஆமென் ஆமென். காட் பிளஸ். ஆவியானவர் எங்கோங்க விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு சோத்திரம். என் பேர் மலர்விழி. நான் கும்பகோணத்துலேருந்து வர்றேன். 3 வருஷமாக பிசாசு கட்டிலேருந்து அகப்பட்டுருக்கேன். கை காலெல்லாம் முடியாது, வாதம் மாரி இழுத்துக்கும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எந்த எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பிணை மாதிரி தான் கடந்தேன். இப்போ என் இடத்துலேருந்து ஒரு பிசாசு வர்றது, முன்னாடி வாங்கன்னு சொன்னோன்னே என்னை அறியாமலே அழைச்சிருந்து விட்டோன்னே அந்த வெளியேறி போனதை உணர்ந்தேன். அக்கினி ஆவி புறப்பட்டு உணர்ந்து வந்தது. கொடுத்துட்டார். ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. 3 வருஷமா பிணம் போல கிடப்பாங்களா அந்த ஆவி, இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார் இலவசமாய். காட் பிளஸ் யூ. போங்க. என் பேர் கிரேசி. எனக்கு வந்து மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது என்னால் நிற்கவே முடியல. அப்படியே விழுந்து எத்தனை கொண்டு வர என்னால் எழுந்துக்கவே முடியல. என்னால் எவ்வளோ முறை ட்ரை பண்ணேன், எழுதுக்கணும் சப்பா நான் எழுந்துக்கணுன்ட்டு, என்னால் எழுந்துக்கவே முடியல. அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து மேலே கை வச்சு பிரதரும் சிஸ்டரும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறமா கடவுள் எனக்கு விடுதலை விட்டு நான் எழுந்து இப்போ மேலே வந்திருக்கேன். ஆண்டவர் விடுதலை தந்துட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. போங்க. 7 வருஷமா என்ன செய்யும்? டிப்ரெஷன். ஒரு நாளைக்கு 10 வாட் செக் பண்ணுவேன், பிபி செக் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 10 வாட் சுகர் செக் பண்ணுவேன். எல்லாம் நார்மல். ஆனால் பயம். ஓ, அந்த பயம்.
ஏதோ இருக்குது. இது என்ன நடந்துச்சு? இப்போ ப்ரேயர் பண்ணப்போ எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாங்க. அந்த விடுதலை பயத்தின் ஆவி போயிட்டு இனிமே அப்படி செக் பண்ண தேவையில்லை. ஆமென். காட் bless you. ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். 12 வருஷமாக ஒரே போராட்டமாக இருந்துச்சு. இப்போ பிரதர் ஜெபிக்கும் போது அது அக்னியில் எரிஞ்சிச்சு. தலையில் கை வச்சு ஜெபிக்கும் போது அந்த தலைவலி வந்து என்னை இருந்து போகிற மாதிரி நான் உணர்ந்தேன். விடுதலை ஆயிட்டு இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆமென். காட் bless you. போங்க. ஜெபிக்கும் போது என்னை விட்டு ஒரு ஆவி வெளியே போச்சு. சர்பத்தின் ஆவி வெளியே போனது உணர்ந்தேன். அந்த ஆவி வந்து எங்கிட்ட பேச்சு, இந்த சந்ததி பிறக்கக்கூடாதுன்னு நான் இருக்கேன், நீங்கள் எதுக்கு வந்து ஜெபம் பண்ணேன் அப்படின்னு அந்த ஆவி எங்கிட்ட பேசிச்சு. அப்போ வந்து நான் ஜெபம் பண்ணிட்டேன். இந்த ஆவியானவர் எனக்கு அந்த ஆவியை பிச்சு தூக்கி போட்டுட்டாரு. 10 வருடமாக குழந்தைல எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? பழனி. உன் சந்ததி நான் பெருக விட மாட்டேன், அதுக்கு தானே அவன் கூட இருந்தேன்னு இந்த ஆவி பேசியிருக்கு பாருங்க. இன்னைக்கு இயேசு அந்த ஆவியை பிச்சு எரிஞ்சிட்டார். பிசாசே நீ போன்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம். ஆமென். காட் bless you. எனக்கு கடந்த 4 வருஷமாக வந்து அடிக்கடி அபார்ஷன் ஆகும். 4 மாதம் வரைக்கும் இருக்கும், அப்படியே அபார்ஷன் ஆயிரும். இப்போ ஐயா வந்து என் கூட பரிசுத்த ஆவியானவரே என்னோட பேசி என்னை முன்னாடி வந்து ஜெபிக்க வச்சார். ஃபஸ்ட்டு அந்த ஆவி வந்து என்னை இப்போ 1 மாதமாகவே பாம்பு வந்து என்னை பின்னாடி துரந்துட்டு இருந்துச்சு. நேற்று காலையில் கூட என் பின்னாடி அந்த பாம்பு வந்து கொத்துற அளவுக்கு வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த பாம்பை துரத்தி விட்டேன். அதே மாதிரி இப்போ அந்த பாம்பு என்னுடைய வயிற்றுல இருந்து ஒரு பெரிய தலை வந்து எட்டி பார்த்துச்சு. நான் வந்து அது பயந்துக்கிட்டு ஜெபிக்கலை. திரும்ப பாஸ்டர் ஒரு பையன் வந்து ஜெபம் பண்ணும்போது அது ரொம்ப உக்ரோஷமாக என்னை தள்ளி வெளியே விட்டு போகிறப்ப 2 பாம்பு வந்து என்னுடைய வயிற்று சுற்றி இந்தாண்ட ஒன்று ரொம்ப ஆக்ரோஷம் இருந்துச்சு. ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வருஷம் ஆவி போயிட்டு பாம்பை அழிச்சிட்டார் ஆண்டவர். இனி உங்களுடைய சந்ததி பெருகும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். You devil, you have no power to touch her again. இந்த மகளை மறுபடி தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். God bless you. திருமணமாகி 13 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை இல்லை. 3 முறை வந்து எனக்குள்ளே இருந்ததே எனக்கு தெரியல, குழந்தை இருந்தது தெரியல. அப்போ 2 மாதம் இருக்கும். கரெக்டாக நாங்கள் டெஸ்ட் பண்ணலாங்கும்போது அதுக்கு முன்னத்த நாள் அழிஞ்சிரும். நாங்கள் ரொம்ப வேதனையோடு இருந்தோம். இன்றைக்கி இந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நீங்கள் முதல் தடவை ஜெபம் பண்ணும்போது நான் கொஞ்சம் பயந்துட்டே நின்றுட்டு இருந்தேன், எனக்குள்ளே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் முன்னாடி வந்து ஜெபம் பண்ண சொல்லும்போது நான் வந்து முட்டிங்கால் போட்டு என்னை அறியாமையே எனக்குள்ளே இருந்து இந்த வயிற்றிலிருந்து ஏதோ ஒன்று வெளியேறிச்சு. நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன். வெளியேறி தடமாறிட்டு இனி கர்ப்பத்தின் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொருளாத சத்துருவை மகளை இனி தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு அண்ணன் வந்து என் தலையில் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. அப்போ என்னை அறியாமல் என்ன மீறின ஒரு சவுண்டு வந்துச்சு என்கிட்ட இருந்து. ரொம்ப அலறிட்டு அப்படியே போயிடுச்சு. அந்த ஆவி போயிட்டு இனி ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சத்துரு இனி தொடவே கூடாது. இயேசுவின் நாமத்தில். ஆமென். எனக்கு திருமணமாகி 1.5 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை. டெய்லி நைட் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், உனக்கு குழந்தைய கொடுக்க மாட்டாரு, நீ செத்து போயிருன்னு. எதுக்கனாலும் எனக்கும் எனக்கு கணவருக்கும் பெரிய ஒரு போராட்டம் வரும். இங்கே நீங்கள் ஜெபிக்கும்போது யார் மேலேயாவது வருத்தமோ கோபமோ இருந்தால் நீங்கள் வந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும், மன்னிச்சிருங்க. நான் என்னை காயப்படுத்தினவங்களுக்காக நான் மன்னிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லும்போது என்னை அறியாமே நான் கீழே விழுந்தேன். எனக்கு வந்து வயிற்றுல பாம்பு ஊறின மாதிரி இருந்துச்சு. சுள்ளட்டி போட்டு விழுந்ததும் எனக்கு அப்படியே கை ஃபுல்லாக கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா. 16 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. ஒவ்வொரு மாதம் தங்கும்போது ஒரு கெட்ட சொப்பனை வந்து கலைச்சி விட்டுரும். நான் இப்போ வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது என்னை தள்ளி விட்டு வெளியே போனதை நான் உணர்ந்து போயிட்டு. உங்க பேர் என்ன? சிவசெல்வி. இயேசு உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. இனி அடுத்த வருஷம் குழந்தையோட வருவீங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. உம்மை தேடி வந்தாங்கப்பா. இந்த மகளை ஆசீர்வதித்து அனுப்புறீங்க. இயேசுவின் நாமத்தில் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென்.
எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க அங்கிள். ரொம்ப அந்த பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி பயங்கர ஹீட்டாக மாறும், நாக்கெல்லாம் சூடாயிரு, எவ்வளோ தண்ணி குடித்தாலும் சூடு கம்மியாகுது. 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இங்கே வரும்போது. ஆனால் இப்போ அங்கே ப்ரேயர் பண்ணும்போது ஃபஸ்ட் தடவை ப்ரேயர் பண்ணால் கீழே விழுந்துட்டேன். 2வது தடவை ப்ரேயர் பண்ணும்போது என் இருதயத்துலேருந்து ஒரு சத்தத்தை ஏசப்பா சொன்னாங்க, உனக்கு சந்ததி இல்லாமல் இத்தனை நாள் இருந்த அந்த தடை நீங்குது, இப்போ இந்த தடை நீங்குதுன்னு சொன்ன மாத்தத்துலேயே அப்படியே ஒரு சில்னஸ் எனக்கு வந்து அந்த ஹீட்டே எங்கே போச்சு. ஆமென் ஆமென். ஆசீர்வதிச்சிட்டார். தடைகள் மாறிட்டு இயேசுவின் நாமத்தினால. இன்னும் சத்துரு தொடக்கூடாது இந்த மக்களை இயேசுவின் நாமத்தில். ஆமென். நான் 100 நாள் வேலையில் சுவிசேஷம் சொல்கிறேங்க ஐயா. எல்லாரும் ஆண்டவர் பற்றி சொல்கிறேன், ஏன் உனக்கு கர்ப்பத்தில் கனி கொடுக்கக்கூடாது, ஒரு குழந்தைனுக்கு கொடுக்கக்கூடாதா, நீ எல்லாருக்கும் தினசரி சுவிசேஷம் சொல்கிறீங்களா, ஆண்டவர்னு கேட்டேங்க. இப்போ நான் ஜெபிக்கிறப்ப எனக்குள்ளே இருக்கிற அந்த கர்ப்ப இது வெளியேறிச்சுங்கப்பா. நான் உணர்ந்தனுங்க, சர்பம் அப்படியே வெளியே போகிறா, அப்படி அந்த உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சுங்க ஐயா. போச்சுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஜப்பா எங்களுடைய ஜப்பா அடுத்த வருஷம் நான் குழந்தையோட அந்த விசுவாசத்தின்படியே இயேசுவின் நாமத்தில் இந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். You devil have no power to touch her again. இனி தொடாதே கர்த்தருடைய பிள்ளைய பிசாசே, இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. God bless you.